பிக் பாஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவங்க தான் வந்து ஹோஸ்ட் அப்படின்றத வந்து முடிவு பண்ணி பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. பட் அதே சமயம் வந்து இதுக்கு முன்னாடி சீசனில் விளையாண்ட மாயா எஸ் கிருஷ்ணன் ஸோ அவங்களோட ட்விட்டர் பதிவில் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் மலையை பொழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் தயவு செஞ்சு ஆணாதிக்கம் அப்புறம் வந்து இந்த பெண் வெறுப்பெல்லாம் வந்து தயவு செஞ்சு செயல்படுத்தவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து தடவை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு வந்து பெண்ணை பயன்படுத்த வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பேச விடுறத வந்து பேச விடுங்க, அவங்க விருப்பறதை பேச விடுங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போகணுன்றதை அதை செய்ய விடுங்க, சுதந்திரமாக ஃபஸ்ட்டு வெளிப்படுத்த விடுங்க, அதுக்கு தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோபத்தை காட்டுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த மனதை காட்டுறதுக்குமே வந்து அவங்கள அனுமதிங்க, அவங்கள வந்து ஃபேக்காக அந்த பிக் பாஸ் ஹவுஸில் வந்து நடமாட விடாதீங்க அப்படின்ற மாதிரிமே வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து பெண் அட்டையாக பயன்படுத்துறது வந்து இது பண்ணணும். அதாவது வந்து பெண்ணா பெண் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த மாதிரி ஒரு வழியிலே வந்து பார்க்க விடணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து பண்பு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒருத்தவங்களையும் வந்து மென்ஷன் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். முக்கியமாக வந்து வெளியில் வெறுப்பு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் நிறைய நண்பர்களை தான் உருவாக்கணும். இதை வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. முக்கியமாக வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறது நீடிக்கிறது அது மட்டும்தான். அது வந்து ஒரு பணமோ இல்லை ஒரு புகழோ ஒரு வெறுப்போ இல்லை நினைவோ அது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக எந்த ஒரு வதந்தியுமே வந்து அதை சரிபார்ப்பு இல்லாமல் அதை விசாரிக்காமல் அதை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க, அதை பற்றி கவலையும் கூட படாதீங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முற்றிலும் உண்மையாக இருக்கிறவங்கள வந்து உண்மையாக வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மட்டுமே உண்மையாக இருங்க. முக்கியமாக உங்களுக்கு நீங்களே உண்மையாக இருந்துக்குங்க. வெளியே வந்து ஆதரவு அமைப்பு ரொம்ப தேவை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஆர் நிறுவனம் அப்படிலாம் வந்து எதுவுமே தேவை கிடையாது, உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிக் பாஸ் வீடு அப்படின்றது ஒரு அழகான மன விளையாட்டு. ஸோ இந்த மன விளையாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திறமையோட விளையாடுங்க. எது சரியானது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லணும், எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து எந்திரிச்சு நின்று எப்போதும் சொல்லணும் அப்படின்ற மாதிரியுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம் அப்படின்ற மாதிரியுமே வந்து நான் நம்புகிறேன், நான் அதை பார்த்துருக்குறேன் அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க.